ஏன்டா எங்க தமிழ் மீனவர்களை கொள்றீங்கன்னு கேட்டா நீ பிரிவினவாதிங்கிறாங்க. அப்ப இவர்களை பொறுத்தவரையும் தேசபக்திங்கிறதே மாநில உரிமைகளை ஒடுக்குவதும் அடக்குவதும் தான் தேசபக்தியா? சீனால போர் வந்தப்ப அதிகமா கொடுத்தது இந்த தமிழன், இவனா பிரிவினவாதி? சிவாஜி கணேசன் தான் மனைவியில் கழுத்தில் இருந்த சங்கிலி முதற்கொண்டு கழட்டி கொடுத்தாங்க, இந்த தமிழன், இவனா பிரிவினவாதி? பிரிவினவாத கட்சின்னு நீங்க சொல்ற திமுகவினுடைய அன்றைய எம்எல்சியாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிக நிதிக்கு நேருக்கு கொடுத்தாரு சீன போரின் போது. இந்த திமுக கட்சியை தான் நீங்க பிரிவினவாதி கட்சிங்கிறீங்க. எம்ஜிஆர் அதிகம் கொடுத்தாரு, அதை நேருவே பாராட்டி ஒரு பட்டம் இன்னும் பத்திரமா இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு தேவைப்படும் போது இராணுவம், பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, பூகம்பம், இயற்கை பேரிடர் வரும்போது இந்த பிரிவினவாதின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் குஜராத்துக்கும், பீகாருக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும், உத்தரகாண்டுக்கும், காஷ்மீருக்கும் பல்வேறு விதங்களில் தன் உயிரை, உடமையை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறான். ஏனால் அவன் தமிழன் மட்டும் இல்ல, ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதன். ஆனா இந்த டெல்லி என்ன பண்ணுது? மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது.